ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்கெட்னு ஒரு சைக்கோ கில்லர் மூவி தான். படம் சும்மா தாறுமாறா இருக்கும். ஹீரோயின் ஆன்லைன் மூலமா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போய் சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறான்றது தான் கதையே. இந்த சஸ்பென்ஸோடய வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல OLX மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்களே ஆன்லைன்ல, அது மாதிரி ஆப்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அதுல ஒரு ஆட் வருது, இது மாதிரி iMac கம்ப்யூட்டர் சேலுக்கு இருக்குன்னு. இந்த ஆட் கொடுத்தவன் பேரு ஜான். இவனுக்கு நிறைய பேர் iMac வேணும்னு மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த கேடு கட்டவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இதுல ஒரு அழகான பொண்ணு இருக்கு அதுக்கு ரிப்ளை பண்றான். இதே மாதிரி iMac கம்ப்யூட்டர் பெருசா இருக்கும், எங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்க அந்த பொண்ணு ஓகே நான் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. நல்ல ஹை போஸ்டிங்ல தான் இருக்கா. இவளுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு இருக்கா. நான் இல்லாட்டினா ஒரு வேலை கூட உருப்படியா நடக்காதுலன்னு திட்டிட்டு இருக்கும் போது மேனேஜர் கூப்பிடுறாருன்னு உள்ள போய் அவர்கிட்ட பேசுறா. ஏமா இது மாதிரி ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்கு, ஏன் முடிக்கலன்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்க. ஐயோ சார், நேத்து நான் வீடு ஷிஃப்ட் ஆகுறதுக்காக லீவ் போட்டேன் இல்லையா, அதனால இவங்க யாருமே ஒர்க் பண்ணல, இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவாங்கன்னு சொல்றா. இந்த மேனேஜர் பையனும் ஓகே சொல்றான். ஒருவேளை ஒன் சைடா ஹீரோயினுக்கு ரூட் விடுறான் போல. இப்ப ஹீரோயினோட வாஷிங் மிஷின் வேற ஒர்க் ஆகலையா, டென்ஷன் ஆகுறா. சோ தன்னோட ஃப்ரெண்ட்ட கார்ல போறப்ப வாஷிங் மிஷின் வேற ஒர்க் ஆகலடி, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டே போறா. ஃப்ரெண்டும் இது மாதிரி ஆன்லைன்ல செகண்ட் ஹேண்ட்ல வாஷிங் மிஷின் வாங்க வேண்டியதானே, நான் இப்பதாண்டி செகண்ட் ஹேண்ட்ல மைக்ரோவேவ் ஓவன் வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோயினும் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வேலைக்கு லேட்டா போக வேண்டியதான்னு புலம்பிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஜானை தான் காட்டுறாங்க. அவன் அந்த பொண்ணு iMac கம்ப்யூட்டர் வாங்க வரும்னு சென்டெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, iMac கம்ப்யூட்டர் வாங்க வரேன்னு சொன்னிச்சுலே அந்த பொண்ணுட்ட இருந்து. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னா, இது மாதிரி நான் ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன், அதனால எங்க அண்ணனை கம்ப்யூட்டர் வாங்க அனுப்பி விடுறேன்னு போட்டிருக்கு. இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் லைட்டா அப்செட்டா தான் இருக்கு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல்லும் அடிக்க அது அந்த பொண்ணோட அண்ணன் தான். அவனும் உள்ள வந்து கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜானோ கையில ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணோட அண்ணனை கொல்ல போறானோன்னு நினைச்சா அப்படிலாம் ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலங்க. அந்த பொண்ணோட அண்ணனும் எனக்கு கம்ப்யூட்டர் பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜானுக்கு பணமெல்லாம் கொடுக்குறான். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இவ்வளவு நேரம் அமைதியா போயிட்டு இருந்த கதை இங்கதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் ஜானுக்கு பணம் கொடுத்த கையோட ஒரு கத்தி எடுத்து அவனை நச்சு நச்சுன்னு குத்தி கீழே தள்ளி விடுறான். ஜானோ கத்தி குத்துப்பட்டு துடிச்சிட்டு இருக்கான். இந்த சைக்கோ ஜானோட போனை எடுத்து அந்த பொண்ணுட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, அந்த சாட்ல போய் இது மாதிரி என்னோட ஒர்க் விஷயமா நான் வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு அந்த சாட்டையும் முடிக்கிறான். இந்த பொண்ணோட ஐடியா இவன் தாங்க. இவன் ஏன் இப்படி பண்றானா, கொலை பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ஜான் வெளியூருக்கு போன மாதிரி ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணிக்கிறான். அப்பதான் இவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆக்சுவலா இவன் ஒரு சைக்கோ கொலைகாரன். இந்த சைக்கோட ஒர்க்கே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஆன்லைன்ல ப்ராடக்ட்டை சேல் பண்ற மாதிரி இல்லைன்னா வாங்குற மாதிரி ஆர்டர் போட்டு அவங்க வீட்டுக்கே போய் அவங்களை குத்தி கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து ஆன்லைன்ல ரொம்ப சீப் ரேட்டுக்கு சேல் பண்றதுதான். அப்புறம் இந்த சைக்கோட ஃபேஸை இப்போ வரைக்கும் நமக்கு காட்டல. இப்ப ஹீரோயின் நைட்டு நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மேனேஜர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொண்டுட்டு வந்து கொடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. சார், எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு, அதனால தான் நான் இப்பெல்லாம் லேட்டா வரேன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. இங்க அப்படியே சீன் கட்டானா இப்ப ஹீரோயின் வீட்டுல வாஷிங் மிஷின் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கான் அந்த மேனேஜர். அவனுக்கு என்ன ப்ராப்ளமே தெரியல. ஹீரோயின்ட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல அவனால வாஷிங் மிஷினை சரி பண்ண முடியல. இந்த வாஷிங் மிஷின் போயிடுச்சு, ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோயின் ஃப்ரெண்டும் போடா போடா அவனுக்கு சரி பண்ண தெரியாது, நாங்க நினைச்சதுதான்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறா. இப்ப அந்த சைக்கோ இருக்கான்ல, அவன் ஜான் வீட்ல எல்லா திங்ஸையும் ஆன்லைன் சைட்ல சேலுக்கு இருக்குன்னு போடுறான். அதுவும் இன்னும் 3 நாள்ல இந்த ஊரை விட்டே நான் வெளிநாட்டுக்கு போறேன், சோ அதுக்குள்ள வாங்குறவங்க எல்லாம் வாங்கிக்கோங்கன்னு மெசேஜை தட்டி விட எல்லா பையர்ஸும் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாஷிங் மிஷின் கிடைக்குதுன்னு அவளும் ஆர்டர் பண்ணிடுறா. ஹீரோயின் ஆன்லைன்ல காசு பே பண்ணிட்டு அந்த சைக்கோக்கு ஒரு மெசேஜ் போட அவனும் நீங்க வந்து வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் வந்து டெலிவரி பண்ணவான்னு கேட்க ஹீரோனும் நான் வேலைக்கு போறேன் அதனால நீங்களே டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோனும் வாஷிங் மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்களே அவங்கள வர வச்சு இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணா அந்த வாஷிங் மிஷின் ஆனே ஆகலங்க. அது பேருக்கு மட்டும்தான் வாஷிங் மிஷின், ஆனா உண்மையாவே ஒரு டப்பா. ஹீரோனும் கோவப்படுறா. ஆன்லைன்ல போய் அந்த சைக்கோட ஐடியை செக் பண்றா. ஆனா அந்த ஐடி வெப்சைட்ல இல்ல, டெலீட் ஆயிருக்கு. உடனே ஹீரோனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றா. தயவு செஞ்சு என்னோட கேஸை சீக்கிரம் விசாரிச்சு கொடுங்கன்னு போலீஸ் அசிஸ்டன்ட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப ஹெட் போலீஸும் வந்து இது மாதிரி 2 நாள்ல 100 கேசஸ்க்கு மேல வந்துருச்சு, சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னா எப்படிமா முடியும், கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டுபிடிச்சு தந்துடுவோமா, கவலைப்படாத, பட் நீ எங்க கூட டச்ல இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறான். இப்ப ஹீரோயினும் ஷோரூம்ல புதுசா ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிட்டு எப்ப டெலிவரின்னு கடைக்காட்ட கேட்க அவன் இன்னும் 2 டேஸ்ல டெலிவரி பண்றோம்னு சொல்றான். சரி என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்துடான ஹீரோயின் ஒரு வாஷிங் சென்டர்ல ட்ரெஸ் எல்லாம் துவச்சிட்டு ஒரு கேரி பேக்ல போட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா கேரி பேக் கிழிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு அவளும் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே அந்த சைக்கோ
மேல செமையா கோவப்படுறா, இப்படி ஏமாத்திட்டான்னு. அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்தவ சைக்கோட ஐடியா வெப்சைட்ல போய் தேடுறா. அப்போ ஒரு ஐடியில இது மாதிரி நான் 3 நாள்ல இந்த ஊரை வெக்கேட் பண்ணி வெளிநாட்டுக்கு போறேன், சோ இந்த ப்ராடக்ட்ஸ் தேவைனா 3 நாளுக்குள்ள வாங்கிக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இது மாதிரி தான் அவ வாங்கின வாஷிங் மிஷின் ஐடியிலும் போட்டிருக்கோம். அதனாலதான் இவ 3 நாளுக்குள்ள பர்ச்சேஸும் பண்ணிருப்பா. சோ அந்த சைக்கோ தான் வேற ஐடியா யூஸ் பண்ணி இது மாதிரி மத்தவங்களை ஏமாத்துறான்னு கண்டுபிடிச்சிடுறா. ரொம்ப ஹாப்பியானவ அந்த போஸ்டுக்கு கீழே போய் இவன் ஒரு ஃப்ராடு, உடஞ்ச பொருளை மத்தவங்களுக்கு விக்கிறான், யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டுடுறா. இது எல்லாத்தையும் அந்த சைக்கோவும் போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினுக்கு மெசேஜ் மூலமா ஒரு மிரட்டலையும் விடுறான். ஹீரோயினும் அவனை கண்டபடி திட்டி விட்டுடுறா. இவனும் ஒழுங்கா எல்லா கமெண்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு ஓடிடுன்னு சொல்ல அவ கேட்கிற மாதிரி தெரியல, கண்டபடி திட்டிட்டு இருக்கா. ஏய், நீ யார்கிட்ட மோதிருக்கன்னு தெரியுமாடி, சீக்கிரம் என்கிட்ட மாட்டுவன்னு சொல்ல ஹீரோயினும் நீ தானே இன்னும் 3 நாள்ல போலீஸ்ட மாட்ட போறிய, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல சைக்கோட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஹீரோயினும் இவன் பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறா. ஆனா அதான் இல்ல, அவன் கம்ப்யூட்டர்ல ஹீரோயின் ஐடியா ஹேக் பண்ணி ஏதோ பண்றான்னு மட்டும் தெரியுது. இன்னைக்கு ஹீரோயின் வழக்கம் போல லேட்டா தான் வேலைக்கு போறா. மேனேஜரும் இன்னைக்கு ஏமா லேட்டுன்னு கேட்க அவளும் நேத்து நைட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. மேனேஜரும் சரி இனிமே லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புறாரு. இப்ப லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ட சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்க அப்ப ஹீரோயினுக்கு கால் மேல காலா வருது. அந்த கால்ல உங்க வாஷிங் மிஷின் ஃப்ரீன்னு சொல்லி ஆட் போட்டிருக்கீங்க, எப்ப தருவீங்கன்னு அந்த சைடு கால்ல இருக்கிறவங்க கேட்க ஹீரோயின் அதெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு வச்சிடுறா. ஹீரோயினும் நேத்து சைக்கோவ ஃப்ராட்னு சொல்லி போட்டிருப்பால ஒரு வெப்சைட், அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோயினோட வாஷிங் மிஷினையும் ஃபோன் நம்பரையும் போட்டு ஃப்ரீன்னு போஸ்ட் போட்டிருக்கு. இதைத்தான் சைக்கோ ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல அவளோட ஐடியா ஹேக் பண்ணி இதெல்லாம் பண்ணிருப்பான் போல. அப்ப கூட ஹீரோயினுக்கு விடாம ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு, அவளும் கட்லாம் பண்ணி விடுறா. அப்புறம் அந்த சைக்கோ போட்ட போஸ்டுக்கு கீழேயே அறிவா யோசிச்சு ஃப்ரீ செல் எண்டுன்னு ஒரு மெசேஜையும் போட்டு விட்டுடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு படுத்துடுறா. அப்ப ஹீரோயின் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. நம்ம கூட சைக்கோ தான் வந்துட்டான்னு நினைச்சு பயந்தா. பட் அவன் இல்லங்க, சிக்கன் டெலிவரிக்காரன் வந்திருக்கான். அவனை தொடர்ந்து பீஸா, நூடுல்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய டெலிவரிக்காரவங்க வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த சைக்கோட வேலையா தான் இருக்கும் போல. அவளுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வாசல்ல ஒரு நோட் ஒட்டுறா. இது மாதிரி என் போன் நம்பரை யாரோ ஹேக் பண்ணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இது சம்பந்தமா போலீஸ் அவங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு ஒட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் பண்றா. அப்ப அசிஸ்டன்ட்டும் நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், யாரோ உங்களை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க போல, சோ உங்க போன் நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க, நாங்க சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம், நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விடுறான். இது எல்லாத்தையும் போலீஸ் ஹெட்டும் பார்த்துட்டு ஹீரோயின் கேஸை விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோயினும் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப அவ மார்னிங் ஒரு நோட் ஒட்டிருப்பால, அதை காணும். அப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறப்ப கூட யாரோ இங்க வந்துட்டு போன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சுட்டா. இவங்க எல்லாரும் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு டெலிவரி பாய் வர அவன்கிட்ட ஹீரோயின் போய் நீங்க 302 பிளாட்டுக்கு தானே வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. அவனும் ஆமான்னு சொல்ல போலீஸ் ஹெட்டும் நான் பாத்துக்கிறேமா, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறான். அவனை தொடர்ந்து நிறைய டெலிவரி பாய் வர போலீஸ்க்கு இப்பதான் இதோட சீரியஸ்னஸே புரியுது. இப்ப ஹீரோயினும் போலீஸ் சொன்ன மாதிரி போன் நம்பரை சேஞ்ச் பண்ணிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. ஆபீஸ் போறதுக்கு டோர் ஓபன் பண்ண யாரோ சிசிடிவி கேமரா வாசல்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த ஆளு கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. அப்ப அந்த ஆளு சொல்றா சிசிடிவி எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்குது, சோ அதை சரி பண்ண சொல்லி தான் அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்னை அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். இவன் மாஸ்க் போட்டிருக்கனால யார் என்னன்னு ஹீரோயினுக்கு தெரியல. அப்புறம் ஹீரோயின் சைட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் ஏசி வாங்க வந்தேமா, என்னோட கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகல, சோ காசு போட்டு விடுன்னு. சரிமான ஹீரோயினும் காசு போட போறா. அப்ப திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு அம்மாக்கு கால் பண்ண நம்பர் பிஸின்னு வருது. ஓகேன்னு மறுபடியும் மெசேஜ்ல அப்பா எங்கமான்னு கேட்க அப்பா ஆபீஸ் போயிருக்காங்கன்னு ரிப்ளை வருது. ஹீரோனோட அப்பா இறந்துட்டாரு போல, சோ கண்டுபிடிச்சிடா இது அந்த சைக்கோ தான் அம்மா நம்பரை ஹேக் பண்ணி இந்த வேலையை பாக்குறான்னு. இந்த சைக்கோ செம்ம கில்லாடியா இருக்கான்ல, என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான் பாருங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ இவரோட டோர் பாஸ்வேர்டை போட்டு டோரை ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு வந்து பாக்குறா. அங்க ஒரு ஆளு டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலையா ஹீரோயின் உள்ள ஒரு லாக் போட்டிருந்தனால அவனால டோரை ஃபுல்லா ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வர முடியல. அவன் ஹீரோயின்ட்டு நீங்க தான் உங்க பாய் ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிட்டான்னு வர சொன்னீங்கன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி வாங்கன்னு கூப்பிட அவன் அங்க இருந்து பயந்துட்டு ஓடி போயிடுறான். இப்ப இந்த சைக்கோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னும் 5 நிமிஷத்துல 5 லட்சத்தை நீ அனுப்பலனா இது மாதிரி ஆள் வந்துட்டே தான் இருப்பாங்க, அப்புறம் உன் நிலைமையை நினைச்சு பாத்துக்கோப்பான்னு சொல்ல இவ ரொம்ப பயப்படுறா. அவன் கேட்ட காசையும் அனுப்புறா. பட் பெரிய அமௌண்டா இருக்கறனால போக மாட்டேங்குது. அப்ப கரெக்டா 5 நிமிஷம் முடிய இன்னொரு ஆளு ஹீரோயின் டோர் பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணி இது மாதிரி நீங்க தானே மேடம் கூப்பிட்டீங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்ல வாங்கன்னு சொல்லி இப்ப கதவை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா என்ன அர்த்தம், ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றான். ஹீரோயின் ரொம்ப அழுறா, பயப்படுறா. கரெக்டா போலீஸ் ஹெட்டும் பின்னாடியே வந்து அந்த ஆளை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க அவனும் அந்த பொண்ணு போன்ல இருந்து
இருந்து தாங்க மெசேஜ் வந்துச்சுன்னு காட்ட இது அந்த சைக்கோட வேலைன்னு போலீஸ் ஹெட்டுக்கும் தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் மேல மெசேஜா வருது. அவ எங்க பிறந்தா, என்ன படிச்சிருக்கா, எங்க வேலை பாக்குறான்னு இப்ப வரைக்கும் எல்லா டீடைல்ஸையும் போட்டோட அனுப்பிட்டு இருக்கா அந்த சைக்கோ. ஹீரோயினும் பயப்படுறா. அந்த சைக்கோவை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹீரோயின் ஒரு கமெண்ட் போட்டதுக்கு அவளுக்கு எவ்வளவு வச்சு செய்ய முடியுமோ அவ்வளவு வச்சு செய்யறான். பாவம் அலறிட்டு இருக்கா. அடுத்த நாள் போலீஸ பார்த்து நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்றா. அவரும் நீ வாஷிங் மிஷின் ஃபர்ஸ்ட் வாங்கினீல ஒரு ஐடி, அந்த ஐடியோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டோம், பட் அவனை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. ஹீரோயின் வாங்க அந்த வீட்டுக்கு போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்ல போலீஸ் ஹெட்டும் சரின்னு அங்க போயிடுறாரு. ஹவுஸ் ஓனர் ஹெல்ப்போட இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஷாக், இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளையுமே காணும். ஹவுஸ் ஓனரும் இவன் எப்ப எல்லா பொருளையும் நமக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல ஒரு ஃப்ரீசர் மட்டும் இருக்கு. சரின்னு போலீஸ்காரரும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜானோட டெட் பாடி இருக்கு. இத பார்த்து எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த சைக்கோவை எல்லாரும் திருட்டு பையன் ஃப்ராடுன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச அதே உண்மை தெரிஞ்சிடுது, சைக்கோ ஒரு கொலைகாரன்னு. போலீஸ் டீமே கூப்பிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை போலீஸ் கார்லயே இந்த இடத்துல இருந்து அனுப்பியும் விடுறாரு. இப்ப போலீஸ் ஹெட்டும் அசிஸ்டன்ட்டும் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோவை பத்தி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு. அப்பதான் இவன் ஜானோட போனை தான் யூஸ் பண்ணிருப்பான்னு கெஸ் பண்ணி அதை ட்ராக் பண்றது மூலமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா, அப்புறம் யாரெல்லாம் இவன்ட்ட இருந்து திங்ஸ் வாங்கிருக்காங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் கரெக்டா ஒரு பொண்ணு இவங்க கிட்ட வந்து சொல்றா, ஹீரோயின் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இவன் என்கிட்ட ரிப்பேர் ஆன பொருளை சேல் பண்ணி ஏமாத்தினா நானும் அவன் ஐடியா கண்டுபிடிச்சு அவன் போட்ட போஸ்ட்ல எல்லாத்துலயும் இவன் ஒரு ஃப்ராடுன்னு திட்டி கமெண்ட் பண்ணேன். அதுல இருந்து என் வீட்டுக்கு நிறைய டெலிவரி பாய்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு நாள் அந்த சைக்கோவும் டெலிவரி பாய் கெட்டப்ல எங்க வீட்டு கதவை உடைச்சு என்ன அட்டாக் பண்ண வர நான் எப்படியோ விண்டோ வழியா ஏறி குதிச்சு ஓடி போய் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே நான் போகல, வீடெல்லாம் மாத்திட்டேன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு டயர்டா இருக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அப்படி வீட்டுக்குள்ள போக பின்னாடியே மேனேஜரும் வந்துடுறான். அவனை வெளியில நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. நீங்க ஏன் இங்க வந்தீங்க, இங்க இருந்து முதல்ல போங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா மேனேஜர் கேக்குற மாதிரி தெரியல, உனக்கு துணைக்கு நான் இருக்கேன்னு சொல்றாரு. பட் இவ கேட்காம டோரை இழுத்து க்ளோஸ் பண்ண போறா. இப்ப மேனேஜரும் டோரை பிடிச்சிட்டு விட மாட்டாரு க்ளோஸ் பண்றதுக்கு. அவளும் ரொம்ப ஹார்ஷா பிடிச்சு இழுக்க அவரோட கையில அடிபட்டுருது. அவளும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. மேனேஜரும் வலியோட வெளியில நின்னுட்டு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, கடைசி வரை நீ புரிஞ்சுக்கவே மாட்டில, சரி நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு போறப்ப அங்க யாரும் குளிச்ச மாதிரி இருக்கு. டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டதுக்கான தடையெல்லாம் இருக்கு. டிவி கூட ஓடிட்டே இருக்கு. இத பார்த்த ஹீரோயின் பயந்து போய் போலீஸ வர வச்சிடுறா. அவங்களும் வந்து ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பாக்குறாங்க. பட் எதுவும் கிடைக்கல. இப்ப ஹீரோயின் பயந்து போய் இருக்கறனால போலீஸ் ஸ்டேஷன்லயே அவளை படுக்க வைக்கிறாங்க. அவளும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ சவுண்ட் கேட்டு திடீர்னு எந்திரிச்சு கட்டில் கடியில பயந்துட்டே பார்த்தா அங்க ஒரு கை ஹீரோயினை பிடிச்சு இழுக்குது. அவளும் பயந்து போய் மயங்கி விழுந்துடுறா. ஆனா அது இவளோட கனவு தான். போலீஸ் இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இப்ப இவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. சரிமா நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாரு. அங்க அசிஸ்டன்ட் போலீஸ் ஹெட் கிட்ட ஹீரோயின் மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட ஃபைல்ஸ காட்டி நிறைய பேர் இந்த சைக்கோ கிட்ட காசு செட்டில் பண்ணி தப்பிச்சிருக்காங்க, இன்னும் சில பேர் யாராந்தும் போயிருக்காங்கன்னு சொல்ல என்ன பண்றதுன்னு புரியாம போலீஸ் ஹெட் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அது அந்த சைக்கோ தான். இவளும் என்னை விட்டுற ப்ளீஸ்னு கெஞ்சுறா. அதுக்கு அந்த சைக்கோவும் விட்டுடுறேன், நீ ஒரு 10 லட்சம் மட்டும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடு, இதை மட்டும் யார்ட்டையாச்சும் சொன்ன மறுபடியும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றான். இதுக்கு பயந்த ஹீரோயின் ஏடிஎம்ல இருந்து காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பார்க்ல ரொம்ப ஃபீலிங்ஸோட உட்காந்து அழுதுட்டு இருக்கா. போலீஸ் ஹெட் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க அது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சோ இவர் என்ன ஆச்சுன்னு பயந்துகிட்டு ஹீரோயின் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவளுக்காக. இப்ப அந்த அசிஸ்டன்ட் அந்த சைக்கோட போன் கால்ஸை ட்ரேஸ் பண்ண அவன் ஹீரோயின் வீட்டு வாசல்ல தான் இருக்கறான்ற மாதிரி காட்டுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இவன் டெலிவரி பாய் கெட்டப்ல எல்லார் வீட்டுக்கும் போயிருப்பான்ற இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு தெரியும் இல்லையா. சோ இவனும் பதறி போய் போலீஸ் ஹெட்க்கு கால் பண்ண அவர் போனை எடுக்க மாட்டாரு. சரின்னு அசிஸ்டன்ட் ஹீரோனோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். அதுக்குள்ள அந்த டெலிவரி பாய் கெட்டப்ல இருக்கிற சைக்கோ போலீஸ் ஹெட் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரோட கார் கண்ணாடி உடைச்சு அட்டாக் பண்ணி மயக்க மருந்து இருக்கிற கர்ச்சீஃபை அவர் மேலே வச்சு அவரை மயக்கடைய வச்சிடுறான். அப்படியே ஹீரோயின் ஃபிளாட்டுக்கு போயிட்டு அவர் டோர் பாஸ்வேர்டை போட்டா இவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, யார்டா நீன்னு. அது அந்த மேனேஜர் பையன் தான். ஹீரோனை பார்க்க ஃப்ளவர்ஸோட வந்தா வந்த இடத்துல சைக்கோவை பார்த்துடுறான். மேனேஜரும் நீ தானே ஹீரோயினுக்கு தொல்லை கொடுக்கறவன், உன்னாலதான்டா அவ என்னைய பார்த்தா கூட பயப்படுறான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைக்கோ ரிப்ளை எல்லாம் பண்ணல, கத்தியை எடுத்து மேனேஜரை போட்டு தள்ளிடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வந்தவ அப்படியே சோஃபால படுத்துட்டே ரூஃப பாக்குறப்ப தான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்ட ஒருத்தன் வெளியில ஃபயர் அலாரம் மாடல சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணான் இல்லையா, அதே மாதிரி தான் இவ வீட்டோட ஒவ்வொரு ரூம்லயும் அந்த சிசிடிவி கேமரா இருக்குது. இவ்வளவு நாள் அதை இவ ஃபயர் அலாரம் நினைச்சிட்டு இருந்திருப்பா. இப்ப இவளுக்கு
அவளுக்கு உண்மை தெரிஞ்சு ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறா. அப்ப மேனேஜர் இறந்து கிடக்கிறத பாக்குறா. ரொம்ப பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இந்த சைக்கோவும் நிக்கிறான். ஹீரோயினுக்கு தூக்கி வரி போட்டுருது. அவளும் தப்பிக்க ட்ரை பண்ணா. இவன் ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு, ஞாபகம் இருக்கா சிசிடிவி கேமரா மாற்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்தேன்ல, அது நான் தான், இப்பயாச்சும் நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு மயக்க மருந்து இருக்கிற கர்ச்சீஃபை அவன் மூக்குல வச்சு மயக்கடைய வச்சிடுறான். இப்பதான் நமக்கு சைக்கோட ஃபேஸையே காட்டுறாங்க. வீட்டோட டோருக்கு மேல தானே சிசிடிவி கேமரா இருக்கு. சோ வீட்டோட பாஸ்வேர்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இவன் இவ்ளோ அட்டகாசமும் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் ஹீரோயின் ஃபிளாட்டுக்கு வந்துடுறான். அங்க காருக்குள்ள போலீஸ் ஹெட் மயங்கி இருக்காரு இல்லையா, அதை பார்த்துட்டு அவரை எழுப்ப ட்ரை பண்றான். பட் அவர் எந்திக்கிற மாதிரி தெரியல. சோ ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போறப்ப பார்க்கிங்ல யாரோ கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே அங்க அசிஸ்டன்ட் போயிடுறான். அங்க அந்த கார் அசிஸ்டன்ட தள்ளி விட்டுட்டு போக அதுக்குள்ளதான் ஹீரோயின் இருக்கா. சைக்கோ தான் ஹீரோயினை கடத்தி கார்ல கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி அசிஸ்டன்ட் அந்த காரை ஃபாலோ பண்ணி போக போலீஸ் ஹெட் இப்ப முழிச்சிடுறாரு. அவருக்கு அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணவும் அவரு காரை எடுத்துட்டு வேகமா இவங்கள ஃபாலோ பண்ணி போறாரு. இப்ப செமையா சேசிங் ஒன்னு நடக்குது. எல்லாரும் ஃபுல் ஸ்பீட்ல காரை தாறுமாறா ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அசிஸ்டன்ட் காரும் சைக்கோ காரும் ஒன்னா போயிட்டு இருக்க அப்ப இந்த அசிஸ்டன்ட் சைக்கோவை பாத்துடுறான். அப்ப ஒரு லாரி இவங்களோட காரை மோத ரெண்டு காரும் உருண்டு போய் கவிழ்ந்துருது. அசிஸ்டன்ட்டும் ரத்த வெள்ளத்துல இருக்கான். ஹீரோனும் சைக்கோவுக்கும் நல்லாவே அடிபட்டு இருக்கு. பின்னாடி அந்த போலீஸ் ஹெட்டும் அசிஸ்டன்ட்ட போய் பார்த்து அவனை எழுப்ப ட்ரை பண்ணா அவன் எந்திக்க மாட்டான். அப்படியே ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறான். அவளுக்கும் நல்லா அடிபட்டு இருக்கு இல்லையா. ஆனா போலீஸ் ஹெட் வரதுக்குள்ள இந்த சைக்கோ தப்பிச்சு போயிட்டான் போல. அசிஸ்டன்ட்டுக்கும் ஹீரோயினுக்கும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் பைலுக்கு எவ்வளவு ரத்தம் லாஸ் ஆயிருக்குது நம்மளால பார்க்க முடியல, கஷ்டமா இருக்குது. டாக்டர்ஸும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பைல காப்பாத்த முடியல. பட் ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆகல, ஓரளவுக்கு தேறிடுறா. அப்படியே வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா போல. இருந்தாலும் அவளால நடந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. போலீஸ் ஹெட்டும் அந்த சைக்கோவை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஹீரோயினையும் மீட் பண்ணி பேசுறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இறந்த விஷயத்தையே ஹீரோயின்ட்ட சொல்றாரு. அவளும் அதை நினைச்சு ஃபீல் பண்றா. அப்ப போலீஸ் ஹெட்டும் நீ சைக்கோவை பாத்திருக்கீல, எங்களுக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க அவளும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த பேசவே பேசாதீங்க, நான் மறக்கணும்னு ட்ரை பண்றேன்னு சொல்லிடுறா. ஆனா போலீஸ் ஹெட் சைக்கோவை பிடிக்கிறதுல ரொம்ப உறுதியாவே இருக்காரு. ஹீரோயின் வேலைக்கு போயிட்டு மெட்ரோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்க ரெண்டு பொண்ணுங்க ஆன்லைன்ல ஏதோ செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் சேல் போட்டிருக்காங்க. அவன் இன்னும் 3 நாள் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போக போறானா, அதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு சைக்கோ போட்டிருந்த போஸ்ட் தான் ஞாபகம் வருது. அதோட சேர்ந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப சைக்கோ ஹீரோயின்ட்ட நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இது ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது, என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்மளை கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொண்டுருவான், அதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணி போலீஸ் ஹெட்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் ஆன்லைன்ல செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் வெப்சைட்ல ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர்டர் பண்றவங்களுக்கு நேர்லயே போய் டெலிவரி பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளே போய் வாங்கலாம்னு பிளான் போடுறாங்க. இப்படி பண்றப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் சைக்கோ மாட்டுவான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ணவங்களுக்கு நேர்ல போய் டெலிவரியும் பண்றாங்க. இப்படி பண்றப்பலாம் போலீஸ் ஹெட்டும் ஹீரோயின் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி கார்ல தான் நின்னுட்டு இருப்பாரு. அந்த ஹீரோயின் கூட போன் கனெக்ஷன்ல தான் இருப்பாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஹீரோயின் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருப்பா. அதை வாங்குறதுக்காக வழக்கம் போல போலீஸ் ஹெட்ட பேசிட்டே ரோட்ல நடந்துட்டு இருக்கா. ஆனா போலீஸ் ஹெட்டும் ஹீரோயின் பக்கத்துல இல்ல, ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு. ஹீரோயின் போன் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கா இல்லையா. அப்ப திடீர்னு ஒரு கார்ல இருந்து சைக்கோ இறங்கி வந்து ஹீரோயின்ட்ட நீங்க தான் அந்த ஐடியில இருந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்களா, நான் தான் அதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அது ஒரு பொண்ணோட ஐடி தானே, நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க சைக்கோவும் வழக்கம் போல அது என் தங்கச்சியோட ஐடி, அவ ஒர்க்குக்காக வெளியூர் போயிட்டா அதனால தான் நான் வந்தேன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயம் ஒரு பக்கம் வருது. அப்படியே போன் கால்ல இருக்கிற போலீஸ்க்கும் கோட் வேர்டு சொல்ல அவனும் புரிஞ்சிட்டு காரை விட்டு இறங்கி ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஓடி வரான். பட் இவ இப்படி நடுங்கவும் சைக்கோ கண்டுபிடிச்சிடறான், இது நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனா அந்த பொண்ணு தான். இனிமேல் இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு இவன் தனியா ஒரு பிளான போட்டு ஹீரோயினை தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பயந்துட்டு என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க என் வீட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல கண்டிப்பா வரேன் மேடம்னு இவனும் ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறான். பட் அது ஹீரோயின் வீடே கிடையாது. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலையா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், அந்த வீடு தான் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப சிங்கிள் கேப்ல ஹீரோயின் போலீஸ் ஹெட்டுக்கு கால் பண்ணி லொகேஷனை சொல்லி வர சொல்லிட்டா. அவ அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறப்ப வழக்கம் போல சைக்கோ மயக்க மருந்து இருக்கிற கர்ச்சீஃபை ஹீரோயின் மூக்குல வச்சு மயக்க அடைய வச்சிடுறான். ஏன்டி உன்னை சும்மா விட்டது தப்பா போச்சு, இனிமேல் நீ எப்படி உயிரோட இருக்கேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவளோட வீட சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு இருக்கா. அங்க ஒரு திங்ஸுமே இல்ல. என்னடா இது ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வந்தா மயங்கி இருந்த ஹீரோயினை காணோம். அவ பால்கனி பக்கத்துல இருக்கிற கதவை மூடிட்டு அந்த பிளேஸ்ல ஒளிஞ்சிருக்கா. அப்ப சைக்கோவும் இவளை பார்த்துட்டு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்றான். அப்ப ஏண்டி நான் உன்னை மறந்துருப்பேன்னு நினைச்சியா, நீ ஏன் இப்படி வழிய வந்து மாட்டி என்கிட்ட சாக போறேன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளை கொல்ல போறான். அவளும் இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கு, நீ நல்லா மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை குத்த போறான். அப்ப கரெக்டா போலீஸ் ஹெட்டும் வந்து அவனை அட்டாக் பண்ண இப்ப பயங்கரமா 2 பேருக்கும் சண்டை வருது. அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல இருக்கிற ஸ்பேனர் எடுத்து சைக்கோ போலீஸே அடி அடின்னு அடிச்சு மட்டையாக்கிடுறான். உடனே ஹீரோனும் இந்த ஆணியெல்லாம் அடிப்பாங்கல்ல சவுத்துல, அந்த எலக்ட்ரிக் மிஷினை வச்சு சைக்கோட நெஞ்சிலே அங்க இங்கன்னு ஆணியை இறக்குறா. அது திடீர்னு ஸ்டக் ஆயிடுது. அப்ப சைக்கோவும்
ஹீரோனை போட்டு அடி அடின்னு அடிக்க அவளால முடியல. மறுபடியும் கீழே கிடக்குற கத்தி எடுத்து அவளை குத்த போறான். அப்ப போலீஸ் ஹெட்டும் திடீர்னு எந்திரிச்சு சைக்கோட சேர்ந்து மாடியில இருந்து கீழே ஒரு கார் மேலேயே விழுந்துடுறாரு. மேல இருந்து கீழே விழுந்தாலும் அந்த சைக்கோவும் சாகல, போலீஸ் ஹெட்டும் சாகல. அந்த சைக்கோ வச்சிருந்த கத்தி எடுத்து போலீஸையே கொல்ல போறான். அப்ப ஹீரோயின் கரெக்டா கீழே வந்து சைக்கோ குத்த போனான்ல, அவன் கையை இருக்க பிடிச்சுக்கிறா. போலீஸ் ஹெட்டும் அவனை இருக்க பிடிச்சிட்டு வாயை நல்லா டைட்டா பொத்திடுறாரு. அவனால மூச்சு விட முடியாம அவனும் ஒரு வழியா இறந்துடுறான். ஹீரோயின் ரொம்ப அலறா, இப்படி ஒரு கொலை நம்ம கையால பண்ணிட்டோமேன்னு. இப்ப எப்படியோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹீரோயினும் போலீஸ் ஹெட்டும் தப்பிச்சிடுறாங்க. அப்படி நாளும் கடந்து போக ஹீரோயினும் நார்மல் ஆயிட்டா. வழக்கம் போல இல்லாம இப்ப ரொம்ப ஹாப்பியாவே அவளோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.